அண்டை நாடுகள் பெர்லிஸ் மாநிலம் வழியாக நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்தும் சிண்டிகேட்கள் பல்வேறு மோசடி யுக்திகளை பயன்படுத்தி வருகின்றனர். பொதுவாக இந்த குழுக்கள் வாகன எண்களை மோசடி செய்து வாகனங்களை மாற்றி அமைத்து உள்ளூர் மக்கள் சிலரை டிரான்ஸ்போர்ட்டர்களாக நியமித்து லாலுவான் தீக்கூஸ் எனப்படும் குறுக்கு பாதைகள் வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதாக பெர்லிஸ் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அப்துல் அலீம் தெரிவித்தார். சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் வாங்கிலியான் மற்றும் படாங் பசார் எனும் அதிகாரப்பூர்வ அனைத்துலக நுழைவாயில்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்துகின்றனர் என அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டு முதல் கடந்த மே மாதம் வரை 122 போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 82 பேர் கைது செய்யப்பட்ட வேளையில் இதில் 16 பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் அடங்குவர். அச்சம்பவங்களில் 17.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன என அவர் தெரிவித்தார். சில உள்ளூர் மக்கள் போதைப்பொருள் சிண்டிகேட்களுக்கு உதவுகிறார்கள். சிலர் சட்டப்பூர்வ வணிகத்தின் பின்னால் மறைந்து இந்த கடத்தலில் ஈடுபடுகிறார்கள். இந்நிலையில் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டத்தோ முகமது அப்துல் ஹலீம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.